என்ன யாரோ ஏன் ஆராய்ச்சி பண்ணி அடித்தாய்? மகாராஜா, பெண்ணுக்கு ஆபத்து, துஷ்டர்கள் துரத்துகிறாங்க. என்ன? கண்ணகி பிறந்த இந்த நாட்டில் கன்னி பெண்கள் தனியாக நடமாட முடியவில்லையா? இதென்ன அக்கிரமம்? யாரவன்? ரவுடிகளா? சரியாக வரமாட்டீங்களா? எந்த படத்துல பார்த்தாலும் கும்பலாவே வர்றீங்க. மரியாதையாக சென்று விடுங்கள். நாய் கோமாளி, நாங்க யார் தெரியுமா? தெரிய வேண்டாம். என்ன சாப்பிட்டீங்க? பாயா சாப்பிட்டேன். பாயா அடிக்காதையா, அடிக்காதையா. கடையில் அடிக்கூடாதா? நறுக்கி விடுவேன். பெண்ணே, எதற்கான அந்த கைவர்கள் உன்னை விரட்டி வந்தார்கள்? மாதே, ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? தர்மராஜாவிடம் எப்பொழுதும் உண்மையை சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நியாயம் கிடைக்கும். கூறு. அது நான் சொன்னா என் உயிருக்கே ஆபத்து. ஓ, ரகசியமான விஷயமோ? அப்படி என்றால் உள்ளே தளபதி, நான் வெளியே இருக்கிறேன். என் அருமை தங்கையே, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கவே இந்த தர்மராஜா இங்கு தோன்றி இருக்கிறான். ஆகையால் எதையும் மறைக்காமல் என்னிடம் கூறு. எஸ்டேட் முதலாளி புண்ணியக்கொடி இருக்காரே, அறிவேன். அவர் ஃபேக்டரியில நான் டைபிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நன்று. ஒரு நாள் நியாயம் கேட்க வந்தேன். மேத்திரி ராமுவை புண்ணியக்கோட்டி புலிக்குள்ள தள்ளி கொண்டுட்டாரு. அதை நான் கண்ணால பார்த்துட்டேன். இதை நான் எங்கே வெளியில சொல்லிடுவேனோன்னு பயந்து என்னையும் கொலை செய்ய பாக்குறாரு. ஓஹோ, ஒரு கொலையை மறைப்பதற்காக இன்னொரு கொலையா? நன்று நன்று. தங்கையே, நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எங்கும் போக வேண்டாம், இங்கே தங்கலாம். இது சாதாரண கோட்டை அல்ல, எங்கு கோட்டை, யாரும் நுழைய முடியாது. இம்பாசிபிள். டேக் ரெஸ்ட். லோப்பல போ. அந்த ஜாவு. ஏண்டா, எவன் ஒரு கிறுக்கு பையன் உதைச்சான்னு உதையும் போட்டுட்டு அந்த பொண்ணையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? வெக்கமா இல்ல? இல்லைங்க முதலாளி, பாக்குறது கிறுக்கனா இருந்தாலும் பயங்கரமான ஆளுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவன் கயத்தை தூக்கி போட்ட உடனே பாம்பா வந்து விழுதுங்க. அவன் யாரா? அவன் அப்பேற்பட்ட கில்லாடி. அவனை நான் கொஞ்சம் பார்க்கணுமே. பராசக்தியின் அருள் பெற்ற தேவமகன், மக்களை மனம் கவர்ந்த மனோகரன், ஏழை பங்காளன், எங்க ஊர் ராஜா, அதமத்தை அழிக்க வந்த தர்மராஜா. பராத் பராத் பராத். டேய், அந்த கோமாளி ராஜா வர்றான்டா. அரை வாங்கினா ஆளுக்கு 10 ரூபாய் தருவான்டா. வாங்கடா போலாம்.
கும்பிடுற மகாராஜா. வாருங்கள் மக்களே, அந்த பாலவன்னாரா செப்பு. கஷ்டம் தாங்க முடியலீங்க, கன்னத்துல அரைங்க. தவறு செய்யாத உன்னை எதற்காக நான் தண்டிக்க வேண்டும்? நீங்க அப்படி சொல்லப்படாது, கண்டிப்பா என் கன்னத்துல அடிச்சுத்தான் தீரணும். என்ன மகனை தேடுகிறாய்? பணத்தை தேடுறேன். மண்ணிலே தேடினால் கிடைக்காது, உழுது தேடினால் தான் கிடைக்கும். உதவா கரைகளே, காலையிலே சூதாட்டமா? ஓடு. பசிக்குதுன்னு கேட்கியா? சோறு வேணும்னு கேட்பியா? கேட்பியா? அழுவியா? 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 ஆய், நிறுத்து. அழும் குழந்தைக்கு அமுதூட்டி அரவணைக்க வேண்டிய தாய் அடித்துக் கொள்கிறாயே, ஏனம்மா? பின் என்னய்யா, அந்த புண்ணிய கோடி என் புருஷன் அநியாயமா கொன்னுட்டு என்னையும் என் குழந்தையும் அனாதையா தெருவுல நிக்க வச்சுட்டான். அது பசிக்குதுன்னு அழுதா நான் சாப்பாட்டுக்கு எங்கய்யா போவேன்? தாயே ஐயகோ, பாலாரும் தேனாரும் பாய்ந்தோடும் பாரத பூமியில் இந்த பச்சை குழந்தையின் பசியை தீர்க்க வழி இல்லையா? மகாராஜா, ஊருக்கே படி அடக்குற நீங்க ஒரு குழந்தையோட பசியை தீர்க்க முடியாதா? ஏன் முடியாது? தாயே, டபுள் ரொட்டி பெத்துக்கோ. தாயே, மக்களின் குறையை போக்கவே நாம் இங்கு விஷயம் செய்தோம். உனக்கு மேற்கொண்டு ஏதாவது தேவை என்றால் நேராக என் அரண்மனைக்கு வா. ஆராய்ச்சி மணி அடி, வேண்டியது கிடைக்கும். தளபதி பீச்சாவ். பீச்சே? பீச்சாடாண்ணா. ஹே, டேய், பீச்சாடாண்ணா அவங்க. மகாராஜா, எதிரிகள் வரானுகள். மகாராஜா வணக்கங்க. வாருங்கள் தோழர்களே, நேற்று வாங்கியது போதாதா, இன்னும் வேண்டுமா? ஐயோ வேண்டாங்க, உங்க வீரத்தை பத்தி எங்க முதலாளிகிட்ட சொன்னோம், உடனே கூட்டிட்டு வர சொன்னார். எதற்காக? மகாராஜா, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. ஐயோ சத்தியமா அப்படி ஒண்ணு இல்லைங்க. உங்க மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் ஊருக்குள்ள வந்தா அவங்களுக்கு விருந்து வைக்கிறது எங்க முதலாளியோட பழக்கம். உன் முதலாளி எனக்கு சோப் போடுகிறானா? வருகிறேன் என்று போய் சொல். வாங்க, நம்ம கார்லயே போலாம். குதிரை என்ன பண்றது? டிக்கில போட்டுக்கலாம். முண்டா அவர் வாகனத்திலே வருவாரு, நீ போடா. மகாராஜா, நீங்கள் போக வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. தளபதி, விரோதியின் வீட்டிலே விருந்தும் சாப்பிடுவேன். விஷம் வைக்க நினைத்தால் அவன் தலையை என் உடைவாளுக்கு இரையாக்குவேன். தும் பேலஸ் ஜாத்தா, அவன் விருந்துக்கு ஜாத்தா. ஹை, ஹை, ஹை. பாத்தீங்களா டாக்டர், நேற்று நீங்க கொடுத்த மருந்து அம்மா சாப்பிடவே இல்லை, ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. ஏம்மா, மருந்து சாப்பிடாம இருந்தா உடம்பு எப்படிமா குணமாகும்? நான் ஏன் வந்து சாப்பிடணும்? எதுக்காக உயிரோடு இருக்கணும்? டேய், புண்ணிய கோடி, என்ன விட்டுறா. நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். என்ன ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துற? என்ன விட்டுடுறா, என்ன விட்டுடு. தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதுக்காக நான் சாப்பிடுறேன். சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும். அப்ப வழக்கம் போல நாளைக்கு நான் வர்றேன். சாப்பிடுங்கம்மா. கையால நான் சாப்பிடவே மாட்டேன். ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அம்மா, யாரா உனக்கு அம்மா? நான் பெத்த மகனா இருந்தா நீ என்ன இப்படி கொடுமைப்படுத்துவியா? எனக்கு நீயும் வேண்டாம், உன் சாப்பாடு. கடவுளே, எங்க அம்மாவுடைய பைத்தியம் எப்பத்தான் குணமாகுமோ? பைத்தியமா? யாருக்குடா பைத்தியம்? உனக்கு தானே பைத்தியம். முதலாளி, தர்மராஜா வந்திருக்கார். அவளா? பேரரசன் வந்திருக்கிறேன். வாயிலிருந்து வரவேற்க வேண்டிய குறுநில மன்னன் ஏன் என்று வரவில்லை? தொப்பி பட்டா தொங்க அவனமா லடிக்கலாம். துமி இதழ்கை கைசா இங்க வந்த ஏன் வந்தே? இது எங்க வீடுதான். அப்படி என்றால் இந்த குறுநில மன்னன் அவர் எங்க அப்பா. வணக்கம் தர்மராஜா. ஆசீர்வதிவதின்னு வதிக்கிறேன். நாரிமணி, இதான் உன் நைனாவா? வாங்க உள்ள போவோம். ஐயா, அது இருக்குங்க, நம்ம சாப்பிட போவோம். தர்மராஜா, தயவு செய்து இந்த நாற்காலியில் அமருங்கள். இதுலா மன்னவனுக்கு சிம்மாசனம் போடாமல் வெறும் நாற்காலியில உட்கார வைக்கிறாய். இதுதான் எனக்கு காட்டும் மரியாதை. துஷ்டா! மகாராஜா, மரியாதையை கேட்டு வாங்க கூடாது, கொஞ்சம் இருங்க, இப்ப நானே கொடுக்கிறேன். குடுகுடு. நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் கதவை இழுத்து பூட்டுங்க. என்ன இது? என்னை உள்ளே வைத்து விட்டு வெளியே கதவை பூட்ட சொல்கிறாய். சதி செய்கிறாயா? இல்லை மகாராஜா,
நான் உங்களுக்கு கொடுக்க போகும் விருந்தை மத்தவங்க பார்க்க கூடாது பாருங்க. பலே பலே, உனக்கு புத்தி இருக்கிறது. யாராணி யாரானி? விளையாடாதே. விளையாடாதே. எந்த ஊரு? எல்லா ஊர் யாவூர் தாண்டா. எதுக்காக இங்க வந்த? உன் ஊழலாட்சியை ஒழித்து கோட்டையிலே என் கொடியை பறக்க விட வந்தேன். டேய், டேய், ரெண்டு டேய். மரியாதையா அந்த பொண்ணு லதா அப்ப எங்கிட்ட ஒப்படைச்சிடு. அடைக்கலம் அடைந்த பெண்ணை அந்நியனிடம் ஒப்படைப்பது அரசியல் சட்டப்படி அநீதியடா அக்கிரமக்காரனே. என்னடா சொன்னேன்? கிறுக்கு பயலே, எங்கிட்ட நீ வாழாட்ட? சொல், சொல். உன் மூக்கு கண்ணாடியில் ஒரு பக்கத்தை கழட்டி விடட்டுமா? ஐயோ வேண்டாம். இந்த வாழை என்னவென்று நினைத்தாய்? தலையாளங்காலத்து செருவந்த பாண்டியனுடைய தாத்தா குந்தாணி கருப்ப பாண்டியன் கொடுத்தது. என்னிடமா வாழையாட்டுகிறாய்? உன்ட்ட நறுக்கி விடுவேன். இல்லை மகாராஜா, உங்களிடம் சிறிது விளையாடினேன். நானும் உன்னிடம் விளையாடினேன். ஆமா, என்ன வெறும் பழங்களை மட்டும் வைத்திருக்கிறாய்? போசனம் மன்னிக்க வேண்டும். சாப்பாடு தயாராகி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நம்ம அரண்மனைய கொஞ்சம் அப்படி சுத்தி பார்த்துட்டு வருவோமே. அதுவும் நல்ல ரோசனை தான். நீ முன்னால் போ, நீ நம்ப முடியாது. அடிக்கடி ஏதாவது செய்கிறாய். அப்படியே மகாராஜா. என்ன இது சப்தம்? ஒண்ணுமில்ல, நம்ம வீட்டு வேலைக்காரி வயிற்று வலி தாங்க முடியாம இப்படிதான் அடிக்கடி கத்துவா. புண்ணிய கொடிகாரோ, என்ன புருடா விடுகிறீர்? நீர்தான் குறுகிய எண்ணம் படைத்த குறுநில மன்னராயிட்டே. யாராவது பெண்களை கொண்டு வந்து சிறை வைத்து... ஐயோ, இப்ப அப்படி ஒண்ணு இல்ல. உண்மைதான். இல்லவே இல்லைங்கிற. வாங்க. ஜாவ், ஜாவ், பிச்சா தரேன். ஜாவ், ஜாவ். துப்பாக்கி என்னிடமே இருக்கட்டும். ஆமாம், உன்னை பார்த்தா சாதாரணமான ஆளாக தெரிகிறது. இவ்வளவு பெரிய மாடமாளிகை உனக்கு எப்படி வந்தது? பரம்பரை சொத்தா அல்லது பாலிடிக்ஸில் வந்ததா? மகாராஜா, உன்னை சாதாரண குறுநில மன்னன் என்று நினைத்த நீ பெரிய கடத்தல் மன்னனாய் இருப்பாய் போல இருக்கிறதே. நீங்க விளையாட்டா பேசினாலும் அது வினையாமாத்தான் இருக்கு. வேலை பூண்டு. வாங்க போங்க. தர்மராஜா, பாக்குறதுக்கு நீங்க கிறுக்கம் மாதிரி இருந்தாலும் காரியத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறுநில மன்னா, உன் புகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சோஜா பேட்டை, சோஜா. சோஜா ராஜகுமாரி, சோஜா சோஜா ராஜகுமாரி, சோஜா. ஓய்வெடுத்துக்கொள், நாம் மீண்டு வருகிறோம். உன் புலி வாயில்லாத பிராணி, அதனால் அதை நான் தின்னவில்லை. புலிக்குண்டிலே தள்ளி கொள்வதற்கு என்னையும் என்ன மேஸ்திரி ராமு என்று நினைத்தாயா? புலிக்குண்டிலே தள்ளி கொள்வதற்கு என்னையும் என்ன மேஸ்திரி ராமு என்று நினைத்தாயா? ஹலோ, இன்ஸ்பெக்டர் தானே? நான் புண்ணியகுடி பேசுறேன். குட் மார்னிங். ஒண்ணுமில்ல, தர்மராஜான் ஒரு கிறுக்கு பையன். ஆமாமா, நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அவன் நம்ம எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் பப்ளிக்கு எல்லாம் ஏகப்பட்ட தொல்லை கொடுக்கறான். பெரிய நியூசன்ஸா இருக்கு சார். அவனை பிடிச்சு கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரு, எனக்கும் நிம்மதியா இருக்கும். என்ன சொல்றீங்க? தேங்க்யூ. நிறுத்து. எதற்காக ஆராய்ச்சி பண்ணி அடித்தார்? யாருக்கு என்ன ஆபத்து? எனக்கு ஆபத்தா? எனது நாட்டிலே, எனது ஆட்சியிலே எனக்கு ஆபத்தா? தளபதி கேட்டாயா இந்த விந்தை? விந்தை மாத்திரமில்லை மகாராஜா, விசித்திரமாகவும் இருக்கிறது. தர்மராஜா, என்ன சமாசாரம்?
எதிரிகள் யாராவது படையெடுத்து வருகிறார்களா? இல்லைங்க, எங்க அப்பா உங்களை பைத்தியம்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு. தயவு செஞ்சு எங்க லதாவை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. என்ன வார்த்தை சொன்னாய்? வீரத்தின் பிறப்பிடம், தர்மத்தின் இருப்பிடம், சிவகாமி பெற்ற செல்வனின் சிஷ்யனை பார்த்து ஓடு என்றா சொன்னாய்? என் எதிரிகளை நான் சந்திக்க வேண்டிய இடத்தில் சந்திக்கிறேன். எங்கே என் இது வாழ்? மகாராஜா, தங்களை காண காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். உடு. வருக வருக, காவல்துறையே வருக. என்ன செய்தி? எல்லையிலே எதிரிகள் புகுந்து விட்டனரா? என் உதவி தேவையா? இல்ல, உன்னால பொதுஜனங்களுக்கு தொல்லைன்னு எங்களுக்கு புகார் வந்திருக்கு. தொல்லையா? என்னால் மக்களுக்கு தொல்லையா? ஆமா, அதுக்காக உன்னை கைது செய்ய வந்திருக்கேன். நான் என்ன குற்றம் செய்தேன்? யாரையாவது கொண்டேனா? கொள்ளையடித்தேனா? பிறர் குடியை கெடுத்தேனா? என்னையே கைது செய்யும் அளவுக்கு இந்த நாட்டிலே அராஜகம் பெருகிவிட்டதா? பைத்தியம் பிடிச்சு நீ கலாட்டா செய்யறதா புண்ணிய கோட்டியை எங்களுக்கு போன் பண்ணார். பைத்தியமா? பைத்தியம் எனக்கு அவனுக்கா? காவல்துறையின் பிரதிநிதியே, என்னை ஒரு கைதேர்ந்த டாக்டரிடம் அழைத்து சென்று காட்டு. எனக்கு பைத்தியம் இல்லை என்று நான் நிரூபித்து விட்டால் உன் காவல்துறையின் மீதே நான் மான நஷ்ட வழக்கு தொடர்வேன். அதற்கு நீ தயாராய்? எனக்கு என்ன சட்டம் தெரியாதென்றா நினைத்தாய்? என்னை அழைத்து செல்ல உன் கையிலே வாரண்ட் இருக்கிறதா? வாரண்ட் தலை அரிக்கிறதா? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா? அப்படி கேளுங்கள் மகாராஜா. வாரண்ட் இருந்தால் ராஜா மட்டுமல்ல, நானும் கூட வருவேன். ஆமாம் தளபதி. இப்போது போலீஸ் மந்திரி யார்? இலாக்காக்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் இப்போது போலீஸ் மந்திரி யார் என்று தெரியவில்லை. அநேகமாக அவரா? அவர் என்னுடைய இனிய நண்பராயிற்றே. மகாராஜா, அமைச்சருக்கு தெரியாமல் இவர்கள் எல்லாம் கீழ்மட்ட அதிகாரிகளின் பேச்சை கேட்டு வந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. கீழ்மட்டத்திலே உள்ளவர்களின் தவறான நடத்தையினால் தானே மேல்மட்டத்திலே உள்ளவர்களுக்கு கெட்ட பெயரே ஏற்படுகிறது. குற்றவாளிகள் எல்லாம் வெளியே, நிரபராதிகள் எல்லாம் உள்ளே. இதுதான் இந்த நாட்டின் சட்டமா? என்ன கொஞ்சமும் இரக்கமின்றி மேஸ்திரி ராமுவை கொலை செய்தானே அந்த புண்ணிய கோடி, அவனை கைது செய்தீர்களா? புண்ணிய கோட்டியா? மேஸ்திரி ராமுவ கொலை செஞ்சான? என்னையா வளர்ற? ஆமா, நாடாளும் என்னையே விருந்து கழைத்து புலிக்கூண்டிலே தள்ளி கொள்ள பார்த்தானே புண்ணிய கோடி. அதை போல் மேஸ்திரி ராமுவையும் ஏன் கொலை செய்திருக்க கூடாது? சாட்சி இல்லாமல் எங்கள் தர்மராஜா எதையும் சொல்ல மாட்டார் காவல்துறை. நடந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சியே கைவசம் இருக்கிறதா? கண்பாவாய், நடந்த உண்மையை பகரு. மேஸ்திரி ராமுவ புண்ணிய கோட்டி கொலை செஞ்சத நீ பாத்தியா? பகரு பகரு, நான் பக்கத்தில் இருக்கிறேன். பகரு. தயங்காதே தங்கையே, தைரியமாக சொல். எனக்கு இந்த கொலையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆமாம், நீ சிறுமி, உனக்கு என்ன தெரியும்? காவல்துறையினரே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னையாது ஒரே குழப்பமாக்கு? உங்களுக்கு குழப்பம் இருப்பதால் தான் குற்றவாளியை விட்டுவிட்டு நிரபராதி கைது செய்ய வந்திருக்கிறீர்கள். தளபதி, ஐயா அவருடைய விலாசத்தை வாங்கிக் கொள். அடுத்த வாரம் ஐஜி சதானந்த வருகிறார். அவரிடம் இவரை பற்றி சொல்லலாம். உத்தரவு. உங்களுக்கு ஐஜியை தெரியுமா? கிட்டிப்பிலிருந்து கிரிக்கெட் ஆடிய பருவம் வரை நானும் அவரும் இணைபிரியாத நண்பர்கள். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஐஜி ஆகிவிட்டார், நான் அரசனாகிவிட்டேன். நான் வர்றேங்க. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் ஓடி வந்து ஆராய்ச்சி பண்ணி அடியுங்கள். தங்கையே, ஏன் உண்மையை சொல்லாமல் மறைத்து விட்டாய்? தர்மராஜா, அரசரிடமே சொல்லிவிட்டோமே, மற்றவரிடம் ஏன் சொல்ல வேண்டும்? அதனால் தான் சொல்லவில்லை. என்ன பெண்ணே சிறையை போல் நிற்கிறாய்? இந்த ஒப்பன் செய்த சூழ்ச்சி எப்படி புரியடித்தேன் பார்த்தாயாய்? தர்மராஜா, உண்மையை சொல்லுங்க. நீங்க யாரு? பல்லவனுக்கு மாவன், பாண்டியனுக்கு மச்சான், சோழனுக்கு தம்பி, சூரகோட்டை ராஜா. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களே. உங்க அப்பன் எலிப்புலி வச்சு இந்த புலிய பிடிக்க பாக்குறானே, நானா ஏமாறுவேன்? உனக்கும் வெப்பேன், உங்க ஒப்பனுக்கும் வெப்பேன். அரசே, எனக்கு உனக்கு மட்டுமல்ல, உங்க தாத்தனுக்கும் வெப்பேன்.
என்ன கேக்குறியா? என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலியால துடிச்சிட்டு இருக்கான்னு சேதி வந்துச்சு. எங்க கிளை மண்டை போட்டுற போதுன்னு ஒரே ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு அடிச்சு பிடிச்சிட்டு போய் பாக்குறேன். அழகா ஆம்பளை குழந்தைய பெத்து போட்டுருக்கான் 56 வயசுல. ஐயோ அது சரி. என்ன சரி? 56 வயசுல பிள்ளைய பெக்கிறது சரியா? 2க்கு பிறகு வேண்டாம்னு சொல்லலாம், 56க்கு பிறகு வேண்டாம் இதுமா சொல்லுவான். தர்மராஜா எங்க இப்போ? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? நேத்து ராத்திரி போனவர் இன்னும் காணும். காணோம்னா தேட வேண்டாம். நம்ம தேட நேரம் பார்த்து அவர் இங்க வந்து நம்மளை காண அவர் தேட போயிட்டாருன்னா அதனால தானே இங்க உட்கார்ந்து ஊதிட்டு இருக்கிறேன் நானு. ஏன் கவலை எல்லாம் நேத்து வரைக்கும் ஒழுங்கா வண்டி ஓடிச்சே. நேத்து ராத்திரி போட்ட பிரேக்கு வண்டி நகரமா இல்ல அங்கேயே நின்னுட போதா